வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயிலுக்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இதோட ப்ராசஸ் வந்து நீங்கள் வீட்டில் கூட பண்ணலாம். இதில் வந்து 60 தேங்காய் இருக்கு. இதில் வந்து அந்த கோகோனட் மில்க் உள்ளுக்குள்ளே இருக்கு. இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஆயில் லூஸ் அவுட் ஆகும். ஸோ வந்து அந்த ஸ்டேஜில் திருப்பி ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி ஜெல்லி லைக் இருக்கும். ஸோ இன்னொரு இது வந்து நல்லா ஹாட்டாக இருக்கு. இப்போ கையில் தொட முடியாது. இந்த மாதிரி வந்து கொர கிளாத்தில் பண்ணுவோம். காடா துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் பண்ணுவோம். ஏன்னா ஃபைனாக இருக்கும். ஸோ இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு மட்டும் இல்லை, இன்டர்னலுக்கு கூட ரொம்ப நல்லது. ஓம் ஸ்ரீ தன்வந்திரே நமஹ. ஹாய் ஆல், இன்னைக்கு வந்து நம்ம வெர்ஜின் கோகோனட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதோட ஒரு ஸ்டெப்பும் வந்து நம்ம அழகாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்து இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயிலுக்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து 2 வகை இருக்குது. சாதாரணமாக நீங்கள் வந்து வெளியில் கிடைக்கிற சாதாரண தேங்காய் எண்ணெய் அண்ட் வந்து செக்கு எண்ணெய். இன்றைக்கி எல்லாருக்குமே செக்கு எண்ணெய் பற்றி தெரியும். செக்கு எண்ணெய் ஸ்லோவாக க்ரஷ் பண்ண தேங்காய் எண்ணெய். பட் ஆனால் வெர்ஜின் கோகோனட் ஆயிலுக்கும் செக்கு எண்ணெய்க்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னா, வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து தேங்காய் பால்லேருந்து எடுக்கிற தேங்காய் எண்ணெய், வேற செக்கு எண்ணெய் வந்து கொப்பரிலேருந்து எடுத்தது. வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த எக்ஸிமா, சொரியாசிஸ், அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப், ஸ்கின் ட்ரைனஸ்ஸு, பித்த வெடிப்பு, காலில் பித்த வெடிப்பு, கார்னு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். சொல்லவே தேவையில்லை. ஹேர் ஃபால்க்கு அண்ட் அதர் ஹேர் ஃபால்க்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு, எங்கள் ஆயுஷ் ஹேர் ஆயிலை வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ரொம்ப நல்லா கேட்கும். ஸோ இதோட ப்ராசஸ் வந்து நீங்கள் வீட்டில் கூட பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் டீடியஸ் ப்ராசஸ். நாங்கள் வந்து இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டியிருக்கோம். எண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெனிஃபிட் சொல்கிறேன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தேங்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வைக்கணும். இது வந்து டோட்டலாக இதில் வந்து 60 தேங்காய் இருக்குது. ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் அரைச்சி ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி தேங்காய் பால் எடுக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். தண்ணி வேணும். ஸோ ஃபைனலாக நம்ம கோகனட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி கல்க மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த சட்னி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து அந்த கோகனட் மில்க் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து அந்த துணியில் போட்டு மேக்ஸிமம் ஸ்குவீஸ் பண்ணி உள்ளே இருக்கிற மில்க் எல்லாம் வெளியில் வர வைக்கணும்.
அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்டெப்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம தேங்காய் பாலை வந்து பாயில் பண்ணி கம்ப்ளீட்டாக அது வந்து அதுலேருந்து எண்ணெய் வர்ற வரைக்கும் பாயில் பண்ண போகிறோம். நியர்லி 8 liters ஆஃப் தேங்காய் பால் வந்திருக்கு. அது ரொம்ப கம்மி தண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா தண்ணி அதிகமாக ஆக நம்மளுக்கு வந்து அந்த ஆயில் வரதுக்கான டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ 8 liters வந்திருக்கு வித் 60 தேங்காய்ஸ்ன்னு நினைக்கிறேன். 60 தேங்காய்ஸ் தானே? 60 தேங்காய்ஸ்க்கு வந்து 8 liters ஆஃப் பால் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே பால்கோவா தெரியும் இல்லையா? நார்மல் மில்கை வந்து நம்ம பாயில் பண்ணி ஃபைனலாக வந்து அதோட வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எவாப்ரேட் ஆகி ரிமைன் அந்த ஃபேட் தான் வந்து பால்கோவா. அந்த மாதிரி வந்து தேங்காய் பாலை வந்து பாயில் பண்ண வந்து நம்மளுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் வந்து மேலே வரும். இதுக்கு பேர் தான் வெர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து சாதாரண கொப்பரிலேருந்து எடுத்த தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயில் செக் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில். ஸோ எண்ணில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் இதுதான் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். ஸோ இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வெர்ஜின் கோகோனட் ஆயில் வருதுன்றது. ஸோ நம்ம வந்து ஆரம்பித்து ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கலர் பாருங்கள், லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் டிண்ட் வந்துருக்கு, க்ரீமி டெக்ஸ்டர் வந்துருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஆயில் லூஸ் அவுட் ஆகும். ஸோ வந்து அந்த ஸ்டேஜில் திருப்பி ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நிறைய ஃப்யூம்ஸ் வரும். ஸோ உள்ளே இருக்கிற அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் எவாபரேட்டே வெளில வரும். உள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அரோமா ஃபீல் கிடைக்கும். அந்த கோகோனட்டோட ஸ்மெல் இந்த டைமில் எல்லா இடத்துக்கும் சுற்றி வந்து பரவிட்டு இருக்கும். ஸோ இப்போ கூட வி கேன் அப்ரிஷியேட் தட் ஸ்மெல். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆயில் ஊசிங் ஸ்டேஜ். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கண்டினியூஸாக வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது நம்ம ஸ்டிரிங் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கீழே அடி பிடிச்சிடும். அண்ட் சரியாக வந்து நம்மளுக்கு வராது. ஒருவேளை வந்தாலும் அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்து ஆயில் இருக்கும். ஸோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டேஜில். ஸோ 2.5 hours கழிச்சு இதுதான் சுச்சுவேஷன். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து இங்கே எண்ணெய் வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு, ஊஸ் அவுட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி ஜெல்லி லைக் இருக்கும். ஸோ இன்னொரு 15 to 20 minutes இன்னும் ஹீட் ஆகணும். லைட்டாக ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் உள்ளே வந்து இருக்கும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து திருப்பி அடி பிடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் 15-20 minutes கழிச்சு எல்லாம் ஃபுல்லாக ஊஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டி க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே. இது வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. இப்போது கையில் தொட முடியாது. இது என்ன பண்ணுவோம்னா அப்படியே ஓவர் நைட் விட்டுரும், நாளைக்கு மார்னிங் வரைக்கும். ஸோ வந்து என்ன ஆகும்னா இதில் இருக்கிற அந்த ஹீட்டு கொஞ்சம் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாமே கூட கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிடும். அப்படியே ஓப்பனாக விட்டுருவோம் நெக்ஸ்ட் 2-3 hours. அதுக்கப்புறம் மேலே ஒரு மூடி வச்சுருவோம். நாளைக்கு மார்னிங் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ஓவர் நைட் சோக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு எண்ணெய்லாம் ஊஸ் அவுட் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்குது, அந்த கல்கத்தோடு சேர்ந்து இருக்குது. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் என்னென்னா அதெல்லாம் எடுத்து திருப்பியும் ஒரு வாட்டி வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி பிழிஞ்சு இந்த எண்ணெயை வந்து நம்ம வெளியில் எடுக்க போகிறோம்.
ஸோ ஸ்குவீசிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ எம்எல் வருதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஆயில் வந்திருக்கு, வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்திருக்கு. இது வந்து நம்ம ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து கொர கிளாத்தில் பண்ணுவோம், காடா துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் பண்ணுவோம். ஏன்னா ஃபைனாக இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகிடும். ஸோ இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு மட்டும் இல்லை, இன்டர்னலுக்கு கூட ரொம்ப நல்லது. ஸோ வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ ஒரு ஸ்பூன் ஆஃப் வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து ஒரு 5 to 10 ml வந்து நம்ம வார்ம் வாட்டரில் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்தால் ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஃபேட் வந்து ஃபேட்னால இன்க்ரீஸ் ஆகாது, கார்போஹைட்ரேட்னால, சுகர்னால, ஹை ப்ரோட்டீனால தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஃபேட்னால என்றைக்குமே ஆகாது. ஸோ வந்து நெய், எண்ணெய், செக்கெண்ணெய் இந்த மாதிரி ஃபேட்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி தான் வந்து கீட்டோ டயட்டில் வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு இழைச்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம பிளாக் காஃபியில் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் டீயில் போட்டுக்கலாம், பிளாக் டீயில் போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து வார்மாக வந்து நம்ம எடுத்துக்கும் போது இதோட சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா ஜாயின்ஸ் எல்லாம் நரிஷ் ஆகும், ஆர்த்ரைட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டா கூட ஸ்கின்னு நரிஷ் பண்ணும். அண்ட் வந்து கொலஸ்ட்ரால்க்கு ரொம்ப நல்லது. ஸோ வந்து நம்ம கொலஸ்ட்ரால் நம்ம லிவர் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கு. ஏன் ரிலீஸ் பண்ணுதுன்னா உடம்புக்குள்ளே வந்து அந்த குட் கொலஸ்ட்ரால் என்டிட்டி வந்து கம்மியாச்சுன்னு ஃபீல் பண்ணும்போது லிவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செக்கெண்ணெய், வெர்ஜின் கோகோனட் ஆயில், நெய், நான்வெஜ் உள்ளே இருக்கிற அந்த ஃபேட், மசில் ஃபேட்டு, இதெல்லாமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் நம்ம டெய்லி டயட்டில். அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக நரிஷ் ஆகி ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கரெக்டாக ஆகி கொலஸ்ட்ராலும் கண்டிப்பாக குறையும். ஸோ இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் ஆயுர்ஷியில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கீழே எங்கள் ஆப் இருக்குது, லிவ் இண்டியன் ட்ரெடிஷன்னு, நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா நேரில் இங்கே வந்தால் கூட இருக்குது. இங்கே தான் வாங்கணும்னு இல்லை, இது வந்து ஈஸியாக நீங்களே கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆயுர்ஷி ஆயுர்வேதாலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம்.